எமி டிப்ஸ் ஆடியோ நாவல் வாசகர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் திவ்யா கிருஷ்ணன். வாருங்கள் கேட்டு மகிழலாம். குடும்ப நாவலான இதழ் மிடறும் முத்தம். அத்தியாயம் 50. தான் ஆடாது போனாலும் தன் சதையாடும். என்னத்தான் அமிர்தாவை குற்றவாளியாக ரகு பார்த்தாலுமே அவளை வெறுத்து ஒதுக்கும் அளவுக்கெல்லாம் அவன் செல்லவில்லை. அதன் காரணம் என்னவோ ஜானகியின் வளர்ப்பே. இருந்தபோதும் வீட்டை விட்டு ஆனவன் வெளியேறியதிலிருந்து தாயும் மகனும் பேசிக்கொள்ளவே இல்லை. சமாதானம் பேச வந்ததெல்லாம் குரு ஒருத்தரே. வெங்கட் சித்தப்பாவோ ஓரிரு முறை அழைத்ததோடு சரி. சித்தியும் சில முறை வரச் சொல்லி ஃபோன் போட்டு ரகு மறுத்ததோடு சரி. பின் அப்பேச்சையே கைவிட்டு விட்டார். தீவிரவாத தாக்குதலால் பாதிக்கப்பட்டிருந்த மக்களுக்கு உதவ வெளிநாடு சென்றிருந்த அருள் மற்றும் மேக்னா ஜோடிகளுக்கு இவ்விஷயமே தெரியாது பார்த்து கொண்டனர் பெரியவர்கள். ஏன் அவ்வப்போது அண்ணனோடு அளவலாவிய ரகு கூட அவனின் இந்நிலையை சொல்லிக் கொள்ளவில்லை. புவனாவின் வாய்க்கோ சக்தி பூட்டு போட்டிடச் சொல்லியிருந்தான் அக்கா புருஷனிடத்தில் சொல்லி. தூங்கலாம் என்றிருந்த ரகுவின் ஆசையில் வாட்ஸ்அப் அனுப்பி மண்ணள்ளி போட்ட டேடியோ அங்கே நிம்மதியாக உறக்கம் கொள்ள கெட்ட தூக்கத்தை, கைக்கு வரப்போகும் சொத்தை பற்றி யோசித்து வக்கீல் ஆச்சாரியாருக்கு போனை போட்டான் ஆனவன். மணி சரியாக 5. பெருசு எழும் நேரம் ரகுவிற்கு தெரியும். அதனால்தான் தயங்காமல் அழைத்தான். சொல்லு ரகு, ஃபைல்ஸ்ல எதுவும் டவுட்டா? இல்லை அங்கிள், இந்த பேர் மாத்திர ப்ராசஸ் முடிய எத்தனை நாள் ஆகும்? பெரிய தொகையை நான் எப்போ வெளியாக்க முடியும்? ஏதாவது அர்ஜென்ட்டா ரகு? நான் வேணும்னா முதல்ல கொடுக்கவா? இல்லை அங்கிள், இட்ஸ் ஓகே, நான் வெயிட் பண்ணுறேன். ஒரு 30 பேர் ஒர்க் பண்ணுற மாதிரியான ஆஃபீஸ் பார்க்குறேன். உங்களுக்கு அப்படியான கான்டாக்ட்ஸ் எதுவும் இருந்தால் சொல்லுங்கள் அங்கிள். எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிற ரகு? அடுத்த வாரத்துக்குள்ளே கிடைச்சா பெட்டராக இருக்கும் அங்கிள். ஓகே ரகு, நான் பார்த்துட்டு சொல்கிறேன். வேறு எதுவும்? ரீசனபிள் கிளீனிங் ஏஜென்சி அண்ட் ட்ரஸ்டபிள் ரெக்ரூட்மெண்ட் ஃபார்ம் டீட்டெயில்ஸ். நாளைக்கு ஈவினிங்குள்ளே அப்டேட் பண்ணுறேன் ரகு. தேங்க்ஸ் அங்கிள், குட் நைட் என்றவனோ ஃபோனை வைக்க தொடுதிரையிலோ வித்தாரக்கள்ளியின் முகம் சிரித்திருந்தது. ஒரு விஷ் கூட வரவில்லை வஞ்சி அவளிடத்திலிருந்து ரகுவிற்கு. சொத்தை மொத்தமாக ஆனவனுக்கு விட்டு கொடுத்ததோடு சரி. அதை தாண்டி தனிப்பட்ட முறையில் எவ்வித வாழ்த்தும் இல்லை. ஏன் அவனை திட்டி கூட கோபமாய் தெரிவை அவள் 4 வார்த்தை வாட்ஸ்ஆப்பில் அனுப்பிடவில்லை. அப்படி ஏதாவது இருந்திருந்தால் கூட நிம்மதி கொண்டிருந்திருப்பான் ரகு. ஆனால் அதற்காக தன்மானத்தை விட்டு கொடுத்து இறங்கி போய் நேரிலை அவளிடத்தில் கெஞ்சி கொண்டு நிற்க ஆகுரதன் ஒன்றும் பழைய லவர் பாய் இல்லை. கோபமும் சிறு கடுப்பும் கொண்டிருக்கும் ஒழுக்கமானவன். காத்திருந்தான் நாயகனவன் கோக்ஸாகவே அவனை தேடி வரும் நாளுக்காக. காதல் மணவாட்டியின் வதனத்தை ரசித்தவனாய் பால்கனி கம்பிகளில் மீதேறி அமர்ந்த ரகுவோ அந்திகையின் முகநூல் பக்கம் போனான். அங்கோ அம்மணியோ மகேஷோடு படம் பார்க்க போயிருக்கிறாள் என்ற போஸ்ட் கண்ணில் பட்டது. மங்கை அவளேதும் அப்டேட் செய்திருக்கவில்லை. எல்லாம் ஹீரோவாக முயற்சிக்கும் மகேஷின் வேலைதான். கோக்ஸின் பெயரை டேக் செய்துதான் திரையரங்கத்தின் பெயர் போட்டு அப்பதிவை பதிவேற்றியிருந்தான் ஆனவன். பார்த்து பத்திரமா அக்காவை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விட்டுடுடா மச்சான் என்று வேடிக்கையான சிரிப்போடு சத்தமாய் சொல்லியபடியே மகேஷின் பதிவுக்கு கமெண்ட் போட்டு ஹார்ட் எமோஜி ஒன்றையும் தட்டிவிட்டான் ரகு. அப்படியே போனில் புதிய கம்பெனிக்கான பதிவை செய்திட அரசாங்க தளத்தில் சில நிமிடங்களை செலவு செய்தவன் மிகப்பெரிய முடிவொன்றை எடுத்திருந்தான். நேற்று வரை பழைய வேலைக்கே போய்விடலாம் என்ற எண்ணத்தோடு ஆடிட்டர் பணி தேடியவன் இப்போதோ நன்றாகவே யோசித்து அவன் முடிவில் மாற்றத்தை கொண்டு வந்திருந்தான். அரசாங்க தளத்தில் குறிப்பிட்ட கட்டினத்தை முன்பதிவிற்காக கட்டிய ரகுவோ அனுமதி கோரி விண்ணப்பித்தான் புதிய ஆடிட்டிங் கம்பெனி ஒன்றை உருவாக்க. அதற்கு JK குரூப்ஸ் என்ற பெயரையே சூட்டிட முடிவெடுத்தான் ஆனவன். முழு பூசணிக்காயை சோற்றில் ஒளித்திட முடியாது. மந்த்ராவின் நிலையும் அப்படித்தான். தெரிவையின் உள்ள குமுறல்களோ ரகசியமாகவே புகைந்து கொண்டிருந்தன, எரிமலையைப் போல சமயம் பார்த்து வெடிக்க. வஞ்சியவள் ஒன்றும் அவ்வளவு மோசக்காரியெல்லாம் இல்லை. நல்லவள்தான், தாயை காட்டிலும் பண விஷயத்தில். அம்மாவின் மேல் கொண்ட பாசத்தால் ராதிகாவின் பேச்சுக்கு இத்தனை நாளும் தலையாட்டி பொம்மையாகவே நாட்களை கடத்தியிருந்தாள் காரிகை அவள். தந்தையில்லா வதனியை தனி ஒருத்தியாய் ராதிகா வளர்த்திருக்க அதுவே தாயவளை தெய்வத்துக்கு நிகராக பார்க்க வைத்தது பாவையவளை. அதே சமயம் மந்த்ராவிற்காகவே மறுமணம் கூட செய்து கொள்ளா தியாக தாயை தங்கத்தட்டில் வைத்து பூஜித்திட வேண்டுமென்று நினைத்தாள் நங்கையவள். ஆனால் நிஜத்திலோ ராதிகா ஒன்றும் மகள் அவள் கொண்டாடும் அளவுக்கு நல்ல எண்ணம் கொண்டவள் இல்லை. இதை அறிய அனங்கோ பெற்றவள் மனம் கோணாமல் நடந்து கொண்டாள் சம்பாதிக்க ஆரம்பித்த காலத்திலிருந்தே.
இளமையை கைக்குழந்தைக்காக விட்டு கொடுத்த தாயவள் அவளுக்கென்று கொண்ட ஒரே ஒரு ஆனந்தம் சீட்டாட்டமே என்று மனதை தேத்திக் கொண்டாள் பெண்டு அவள். ஆகவே எப்போதெல்லாம் ராதிகா பணம் கேட்கிறாளோ அப்போதெல்லாம் மந்த்ராவின் சேமிப்பு காலியாகிட ஆரம்பித்தது. இருந்தபோதும் மடந்தை அவள் கவலை கொள்ளவில்லை. பெதும்பை அவளை பொறுத்தமட்டில் பணம் வெறும் பேப்பரே, எப்போது வேண்டுமானாலும் சம்பாதித்துக் கொள்ளலாம். அதையும் தாண்டி அவளின் சம்பாத்தியங்கள் அத்தனையும் அவளின் தாய்க்கே என்று நிர்ணயித்திருந்தாள் பேடையவள். ஆகவே ராதிகாவை மற்றவர்களிடம் கையேந்த விடாமலும் பணமில்லை என்று புலம்ப விடாமலும் பார்த்து கொண்டாள் பைந்தொடியவள். ஆத்தாவின் செயல்கள் வருங்காலத்தில் துன்பத்தை தான் தரும் என்று அறிந்த போதும் அவளின் கைப்பாவையாகவே மாறியிருந்தாள் மாதவள். இடைப்பட்ட காலத்தில் சனிகை அவள் காணாமல் போயிருந்தாலும் தாயின் பணத்தேவையை மகள் அவளே தீர்த்து வைத்தாள் சக்தியின் மூலம். அக்கூத்தெல்லாம் ஒரு பக்கம் போக, ரத்னவேலு தாத்தாவோ பாகத்தை பிரித்து சொத்தெழுதினார் மந்த்ராவின் பெயரை லிஸ்டிலிருந்து தூக்கி. தகவல் அறிந்த ராதிகாவோ ஓடிப்போன மகளுக்காக பரிந்து பேச, தாத்தாவோ போனவளை கூட்டி வர கெடு கொடுத்தார். வேறு வழியில்லா தாயோ செத்த புருஷனின் கையாள்களில் ஒருவனான கடற்கரையை தேடி போனாள். முந்தைய அடியாள் இப்போது பெரும் புள்ளி. ஆகவே அவனை அப்பாயின்மெண்ட் வாங்கியே பார்க்க வேண்டிய சூழல் அமைந்தது ராதிகாவிற்கு. மந்த்ராவின் புகைப்படத்தை அவனிடத்தில் கொடுத்து சில கட்டுகளையும் முன்பணமாக கொடுத்தாள் பெற்றவள் மகளை தேடும் பொறுப்பை விளக்கி. ஆங்காங்கே பல தொடர்புகள் கொண்டிருந்த கடற்கரையோ ஒளிந்திருந்த மந்த்ராவை ஒரே வாரத்தில் கண்டுபிடித்தான். நடந்தவைகள் எதையுமே வெளிக்காட்டிக் கொள்ளா ராதிகாவோ மகளை அழைத்து வந்தாள் திரும்பவும் மாளிகைக்கு. தாத்தாவின் வாய் முகூர்த்தம் இப்படி பலிக்கும் என்று அவர் கூட எதிர்பார்த்திடவில்லை. ஓடிப்போன பேத்தி நாடு விட்டு நாடு போயிருப்பாள் என்றே நினைத்தார் ரத்னவேலு தாத்தா. ராதிகாவோ மகளுக்கான பங்கை தந்தையிடம் கேட்டிடவே இல்லை. அதற்கும் ஒருபடி மேலே போய் மந்த்ராவின் மண்டையை கழுவி ரகுவோடு அவளை வாழச் சொல்லி வற்புறுத்தினாள். காயம் கொண்டிருந்த சனிதமோ சரி என்றே முதலில் சொன்னாள். மாமன் வேறொருத்தியின் புருஷன் என்று அறியாது. மாளிகைக்கு வரும் வழியில்தான் தெரிந்து கொண்டாள் விளங்கிளையவள் கோக்ஸ் என்ற ஒருத்தி ரகுவின் வாழ்வில் இருப்பதை. இருந்தும் வேறு வழியில்லாது ராதிகாவின் நீலி கண்ணீரை நம்பி தாயின் நாடகத்திற்கு துணை போனாள் பொற்றுடியவள். ஆனால் போக போகத்தான் புரிந்தது நுண்ணிடை அவளுக்கு, தானாகவே அவள் தலையில் மண்ணள்ளி கொட்டி கொண்டிருக்கிறாள் என்று. வயிறு பெருத்து நிற்க ஆபீஸிலோ அந்திகைக்கு கீழ் வேலை செய்யும் பணியாளர்கள் கூட கிசுகிசுத்தனர் முதலாளி அம்மாவின் ஒழுக்கத்தை. நிர்வாக விசுவாசிகள் என்னதான் மந்த்ராவிற்கு கொடி பிடித்தாலும் ஆகுவின் குணம் அறிந்த தொழிலாளர்களோ ஓடிப்போய் வந்த அம்மணியின் நடத்தையே கேள்விக்குறியாக்கினர். செவி கேட்ட சங்கடங்கள் எதுவும் பொய்யில்லை என்பதால் அதை ஜீரணிக்க முடியாது தவித்தாள் மந்த்ரா. அதன் விளைவாகவே தற்கொலைக்கு முயன்றாள் பகினியவள். நல்ல வேளை எதேர்ச்சியாக கம்பெனி விஷயம் பேச வீடு நோக்கிய சக்தியோ சுந்தரி அவளை அன்றைக்கு காப்பாற்றி மீட்டெடுத்தான். ரகு அவன் மனைவியை பிரிந்து மற்றவர்களின் பார்வையில் தவறிழைத்தவனாய் உருமாறி வீட்டை விட்டு துரத்தப்பட்ட சம்பவங்கள் அத்தனைக்கும் ஆயிலை அவளே காரணம் என்ற குற்ற உணர்ச்சி விரலியின் நிம்மதியை பறித்தது. ஆகவே நெஞ்சை நெரித்த பாவத்திற்கு இதற்கு மேலும் புண்ணியம் சேர்த்திட விரும்பாது ஓடினாள் மந்த்ரா தாயை நோக்கி பேச்சுவார்த்தை நடத்திட. கெஞ்சினாள் வயிற்று பிள்ளைக்காரி அவள் ராதிகாவிடம் போட்டு கொண்டிருக்கும் வேடத்தை ஒரு முற்றுப்புள்ளி வைத்து நிறுத்தக் கோரி. ஆனால் பணமோகம் கொண்ட ஆத்தாவோ, ஏய் என்னடி எனக்கே பாடம் நடத்திட்டு இருக்க, உன்னை பெத்தவனா, எனக்கு தெரியாதா உனக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு? தெரிஞ்சிருந்தா ஊரே என்னை இப்படி கேவலமா பேச வச்சிருக்க மாட்டோமா? என்னடி அசிங்கம்? என்ன அசிங்கம்? எவனாவது நாக்கு மேல பல்ல போட்டு பேசினா நீ ஏண்டி கிறுக்கி மாதிரி ஒப்பாரி வைக்கிற? இழுத்து 4 அற விட்டுட்டு கோர்ட்ல என்ன சொன்னியோ அதையே தைரியமா சொல்ல வேண்டியது தானே. என்னம்மா பேசுற நீ? கோர்ட்டும் ஆஃபீஸும் ஒன்னா? அங்க இருக்கவங்கெல்லாம் என்ன மாமா யாருன்னு தெரியாதவங்களா, இல்ல அவர் குணம் அறியாதவங்களா என்ற மந்த்ராவின் ஆதங்கம் ஒன்றும் ராதிகாவை அசைத்திடவில்லை. இருமாப்போடு சுழல் நாற்காலியில் அமர்ந்தபடி மகளை முறைத்தாள் நரை கொண்டவள். ப்ளீஸ்மா, மாமா கிட்டையாவது உண்மையை சொல்லி இந்த கேஸை சுமூகமா முடிச்சு போம்மா, நான் டிவோர்ஸ் வாங்கிக்கிறேம்மா என்ற முற்றிலையோ மூக்கு சிந்த, மந்த்ரா இன்னொரு தடவை இப்படி பேசுன பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன், நானே உன்னை கொண்டு போட்டுடுவேன் என்ற ராதிகாவோ கையில் இறுக்கியிருந்த பேனாவை மேஜையில் ஓங்கி ஒரு குத்து குத்த, மந்த்ராவோ பேயறைந்தவள் கணக்காய் தாயவள் முகத்தையே வெறித்தாள். உன்னை பெத்து வளர்த்தது ஒண்ணுமில்லாதவன் கூட ஊர் மேய விட இல்லடி. ஓடுகாலியான உன்னை திரும்ப கூட்டிட்டு வந்தது வளகாப்பு பண்ண இல்லடி. உன்னால கையை விட்டு போன சொத்தை திரும்ப கொண்டு வர்றதுக்காக தான்.
என்று ராதிகாவோ விருட்டென நாற்காலியிலிருந்து எழ, அதுவோ பின்னோக்கி போய் இடித்தது கண்ணாடி சாளரத்தை. புரிஞ்சுதா என்ற பெத்தவளின் அரலலில் திடுக்கிட்டு அதிர்ந்த மந்த்ராவோ நெஞ்சில் கரம் பதித்தவளாய் மிரண்ட நேத்திரங்களோடு கண்டாள் மேஜையை இரு கரங்களாலும் அடித்து நின்றிருந்த பெத்தவளை. நல்ல கேட்டுக்கோ மந்த்ரா, எனக்கு உன்னை விட, ஏன் என்னை விடவும் பணம்தான் முக்கியம். சொதப்பலான்னு மட்டும் நினைச்ச சாம்பிராணி போட்டுடுவேன் பாத்துக்கோ என்று ராதிகாவோ இறுக்கி பற்றியிருந்த நேரிழையின் வாய்த்தாடையை உதறலாய் விடுக்க, ராதிகாவை அடிப்பட்ட பார்வைகள் பார்த்த மந்த்ராவோ கை கால் கொண்ட பிஞ்சின் பயத்தை ஆசுவாசப்படுத்தினாள் வயிற்றை தடவி கொடுத்து. இது நாள் வரைக்கும் எப்படி தாய் சொல்ல தட்டாத புள்ளையா இருந்தியோ அதே மாதிரி இன்னும் 2 வாரத்துல நடக்க போற ஹியரிங் அப்பவும் நடந்துக்கோ, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கறேன் என்ற அம்மாவின் அதிரடியான குரல் என்னவோ கூலாக மாறி போயிருந்த போதும் வார்த்தைகளில் இருந்த விஷம் மட்டும் குறையவே இல்லை. கன்னங்கள் நனைத்த கண்ணீரை விரல்களால் துடைத்து கொண்ட பேய்வளையோ மெதுவாய் எழுந்தாள் அங்கிருந்த சோஃபாவிலிருந்து. சொன்னது ஞாபகம் இருக்கட்டும் மந்த்ரா, சாம்பிராணிதான் அப்புறம் என்று ராதிகாவோ மீண்டும் எச்சரித்தாள் மகளை. அறையிலிருந்து அறிவை அவள் வெளியேறிடும் முன் கதவின் விளிம்பை பற்றி நடையை நிறுத்திய நாயகியோ, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்குமா, ஒரு காலம் உன் ஆசைக்கு நான் குறுக்க நிற்க மாட்டேன் என்ற மாயோளோ அங்கிருந்து நகர்ந்தாள் விரக்தியின் உச்சத்தோடு. இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவடைகிறது. தொடர்ந்து இணைந்திடுங்கள் எமி தீப்ஸ் ஆடியோ நாவல் சேனலில். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்தித்திடலாம். நன்றி,